ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆணி மாதம் 8ஆம் நாள் ஜூன் 22 ஞாயிற்றுக்கிழமை துவாதசி திதி. இன்று முழுவதும் பரணி நட்சத்திரம். யோகம் அவ்வளவு நல்லா இல்லைங்க. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரைக்கும். சூலம் மேற்கு, பரிகாரமா வெள்ளம் சாப்பிட்டு போங்க. சரிங்களா? மேசராசிக்கு நண்பர்களுக்காக சில உதவிகள் எல்லாம் பண்ணுங்க. அவங்களுடைய தொழில் சார்ந்த இல்ல குடும்பம் சார்ந்த ஒரு விஷயம், அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு படிப்பு சார்ந்த ஒரு உதவி எல்லாம் பண்ணுங்க. வேலைகள் ஆர்வமா எல்லா வேலையும் பார்ப்பீங்க. ஆரோக்கியம் மேம்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். ரிஷப ராசிக்கு கடன் சார்ந்த சில பிரச்சனைகள் வரும். அதே நேரத்துல வெற்றி வாய்ப்புகளும் தேடி வருங்க. எதிரிகளை அடக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். தொழில் வியாபாரத்தில் சிறு சிறு விரயங்கள் இருக்கு. அதனால அதிகப்படியான முதலீடு இன்னைக்கு பண்ணாதீங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுன ராசிக்கு மனமகிழக்கூடிய ஒரு லாபங்கள் இன்னைக்கு இருக்கு. வியாபாரம் சார்ந்த சில முன்னேற்றங்கள் இருக்கு. புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். கடகராசிக்கு தொழில் சார்ந்த சில முன்னேற்றங்கள் இருக்குங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்திருக்கோம் இல்லையா? தொழில ஒரு முன்னேற்றம் வேணும், லாபங்கள் வேணும்ட்டு அந்த லாபங்கள் முன்னேற்றங்கள் எல்லாமே இன்னைக்கு வரும். தொழிலில் வியாபாரத்தில் உங்களுடைய விவேகம் வெளிப்படும். சரிங்களா? இப்படிலாம் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா பண்ணுவோம் இல்லையா? அதுதான் விவேகம். தொழிலுக்காக ஒரு வாகனம் வாங்கக்கூடிய ஐடியால இன்னைக்கு இறங்குவீங்க. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்ம ராசிக்கு காரிய வெற்றிகள் இருக்குங்க இன்னைக்கு. சரிங்களா? முயற்சிகளில் முன்னேற்றம். ஓகேங்களா? அதே நேரத்தில் தொழில் சார்ந்த ஒரு ஒப்பந்தங்கள் எல்லாமே போடுங்க. இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்க. கன்னி ராசிக்கு எதிர்பாராத சிக்கல்கள் இன்னைக்கு இருக்குங்க. சரிங்களா? அது தொழில் சார்ந்த ஒரு சிக்கல், குடும்பம் சார்ந்த ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருக்கும். அதனால எந்த விஷயம் வந்தாலும் சரி கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. திடீர் பணவரவு ஆனால் இன்று உண்டு. உங்களுடைய பேச்சின் மூலமாக பிரச்சனைகள் இருக்கின்றது. முக்கியமா இன்னைக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரங்க எல்லா விஷயத்திலும் ரொம்ப கவனமா எல்லாரும் பார்த்து பண்ணுங்க. இன்னைக்கு துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம் ராசிக்கு நண்பர்களுக்காக சில உதவிகள் எல்லாம் பண்ணுவீங்க. வேலைகள் ஆர்வம், புதிய முயற்சிகள் எடுப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா சிறு பின்னடைவு இருக்கும். சில நபர்களுக்கு புதிய முயற்சிகள், வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். இன்று துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று சந்திராஷ்டம் இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எல்லா வேலையும் ரொம்ப கவனமா பாருங்க. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். விருச்சிக ராசிக்கு வெற்றிகள் இருக்கின்றது, அலைச்சல்கள் இருக்கின்றது, விரயங்கள் இருக்கின்றது, கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணும்? செலவு பண்றப்போ கவனமா பார்த்து செலவுகள் பண்ணுங்க. ஒரு வேலைகள் போனோம் அப்படின்னா இந்த வேலையை முடிச்சுட்டு கரெக்டா இந்த வேலை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த வேலை பண்ணுங்கிற ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு ராசிக்கு இன்று மிக மிக சிறப்பான மனமகிழ்வான ஒரு நாளுங்க. சரிங்களா? தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் கூடக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். புதிய பொறுப்புகளும் தேடி வரும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். மகர ராசிக்கு தொழில் சார்ந்த ஒரு முன்னேற்றம் இருக்கின்றது. இடம் வாங்கக்கூடிய ஒரு முயற்சி இறங்குவீங்க. ஓகேங்களா? அது வீடு கட்டுறதுக்கோ இல்ல அப்படின்னா தொழில் தொடங்குறதுக்கோ ஒரு இடம் வாங்குறதுக்கான முயற்சி இறங்குவீங்க. இன்னைக்கு தொழில் சார்ந்த, வியாபாரம் சார்ந்த, குடும்பம் சார்ந்த ஒரு பயணம் இன்று இருக்கின்றது. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். கும்பராசிக்கு தந்தை வழி நன்மைகள், தந்தையின் சொத்துக்கள் மூலமாக நன்மைகள். அப்பா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. ஒப்பந்தங்கள் இருக்குதுங்க. தொழில் தொடர்பான ஒரு ஒப்பந்தம், வேலைக்கு போறீங்கன்னா அங்க ஒரு ஒப்பந்தத்துல சைன் பண்ணுவீங்க. உங்களுடைய முயற்சிகள் முன்னேற்றங்கள் ஏற்படும். இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். மீன ராசிக்கு பேச்சின் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வெளிப்படும். எதிர்பாராத லாபம், தொழிலில் எதிர்பாராத லாபம் உண்டு. இன்சூரன்ஸ் ஏஜென்டா நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.